வீட்டில் வந்து ஒரு வீடாக மனையாக இருந்தாலும் 4 மூலைகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது 4 திசைகள் 4 மூலைகள் என்பது இருக்கு. வடகிழக்கு என்பது வடக்கும் கிழக்கும் சேரக்கூடிய பகுதி. 2 திசைகள் சேரக்கூடியது ஒரு மூலை. அதனால அதுக்கு வலு என்பது ஜாஸ்தி. 4 மூலைகள்ல வடகிழக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டனோ தென்மேற்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். வடகிழக்கு வரவை குறிக்கினா தென்மேற்கு வந்து சேமிப்பை குறிக்கக்கூடியது. வடகிழக்கு வந்து நம்மளோட சந்ததி விருத்தியை சொல்லக்கூடியதுன்னா தென்மேற்கு அந்த சந்ததிகளோட பெயர் போக அந்த நிலைத்தன்மையை குறிக்கக்கூடியது. வீட்டின் ஸ்திரத்தன்மையை குறிக்கிறது தென்மேற்கு தான். தென்மேற்கு பாதிப்பு இருந்துச்சுன்னா கட்டாயம் நோய் நொடி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஒழுங்கினங்கள் ஏற்படும். வீட்டுல வந்து யாரும் ஒழுக்கத்தோடு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் கொடுக்காது. வேலை என்பது ஸ்டெடியா இருக்காது. நோய் நொடி எதை கொடுத்துக்கினே இருக்கும். இது போல விஷயங்கள்லாம் கொடுக்கறத பார்த்துட்டு இருக்கேன். பணம் கையில வரும், அது எந்த பணமும் கையில தங்காது. இது போல விஷயங்கள்லாம் இருக்கு. பொதுவாகவே வீடு கட்டும் போது வீட்டை வந்து தென்மேற்கு சார்ந்த வகையில் அமைக்கணும், தெற்கு மேற்கு சார்ந்த வகையில் அமைக்கணும். 90 டிகிரில கரெக்டா இருக்குதான்றதை பார்க்கணும். தென்மேற்கு உயர்ந்து இருக்கணும், தாழ்ந்து என்பது இருக்கக்கூடாது. இந்த விஷயங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் தென்மேற்குல ஏதாவது தெருக்குத்தி ஏதாவது விஷயம் மனை போல வந்துச்சுன்னா அது வாங்குறத தவிர்த்துடணும். சப்போஸ் வாங்கிட்டீங்கன்னா அது தகுந்த காம்பவுண்ட் வால்லாம் வச்சு ஸ்ட்ராங்கா எந்த அளவுக்கு ஓப்பன் இல்லாம அந்த இடத்துல வந்து அமைக்க வேண்டியது இருக்கும். தென்மேற்குல போதுமான வரையில எந்த தலைவாசல் என்பது வரக்கூடாது. என்ன விஷயங்கள் வரல, அது குறிப்பா சம்பு, போரு, செப்டிக் டேங்கு, பள்ளமான விஷயங்கள் எதுவுமே தென்மேற்குல என்பது வரக்கூடாது. என்ன வரலாம்னா படிக்கட்டு வரலாம், அதே போல மாஸ்டர் பெட்ரூம் என்பது வரலாம், டாய்லெட் பாத்ரூம் வரக்கூடாது, கிச்சன் என்பது வரக்கூடாது. ஓகேங்களா? இன்னும் ஸ்டோர் ரூம் குடோன் இது போன்ற விஷயங்கள் ஏற்படுத்தி தாராளமா அமைச்சிக்கலாம். இல்ல ஒரு ஆபீஸ் மாரி போட போறீங்க, இல்ல கடை மாரி கட்ட போறீங்க, இது போன்ற விஷயங்கள்லாம் தென்மேற்குல தாராளமா அமைச்சிக்கலாம். குறிப்பா வந்து பெட்ரூம் இருப்பது முதல் தரமான அமைப்பு. அதுக்கப்புறம் 2ஆம் பட்சமா ஆள் அமைக்கிறது, இதெல்லாம் 2ஆம் பட்சமா வேணா வச்சுக்கலாம். ஆள் அமைக்கிறது, இல்ல வேற ஏதாவது டைனிங் போன்ற விஷயங்கள் போடுறது, இல்ல 2ஆம் பட்சமா வேணா போட்டுக்கலாம். ஆனா முக்கியமான விஷயங்கள் பெட்ரூம் இருந்த முதல் தரமான அமைப்பு. குறிப்பா ஓடிஎஸ் அமைக்கிறது தென்மேற்குல, இதெல்லாம் 2ஆம் பட்சமா என்னன்னு சொல்லி பாத்துக்கணும். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐசிலிங் அமைப்பாங்களே வீட்டுல வந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கும் ஐசிலிங், இது போல விஷயங்கள்லாம் அந்த இடத்துல எல்லாமே பாத்துக்கிறது கொஞ்சம் பெஸ்ட். இன்னும் பூஜா ரூம் எல்லாமே சில பேர் கன்னிமூலை அமைக்கிறேன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் எல்லாமே தவிர்த்தணும். இது நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. வாஸ்து சார்ந்த கன்சல்டேஷன் தேவைப்படும் பட்சத்துல தனிப்பட்ட முறையில் தொடர்பு கொண்டு பேசுங்க.